நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்னையா காலையில் வந்திருக்க மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லை சார், சும்மா தான். உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சும்மா பார்க்க வந்தேன்னு சொல்லாதேன்னு. நான் என்ன உன்னோட ஒன்று விட்டு சித்தப்பாவா சும்மா சும்மா வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு? எஸ் சார். நோ சார், சாரி சார். எஸ்ஸா நோவா இல்லை சாரியா? என்ன வேணும் உன் சிஓவுக்கு? சார், உன் சிஓவுக்கு ஏதோ வேணும், அதுக்கு தானே வந்திருக்கேன். கண்ணை பார்த்தே மொத்த கதையும் சொல்லிடுறாரு. கவுண்டமணி செந்திலுக்கு அப்புறம் இப்படி அடி வாங்குறது நானா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லியா என்ன வேணும்? இல்ல சார், சிஓ உங்ககிட்ட சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னார் சார். கதவுக்கு வெளியே தான் நிற்கிறாரு, வர சொல்லு. சார், எதுக்கே இவ்வளோ பெரிய ட்ராமா போடுறீங்க? 2 பேரும் கிளம்பி வந்தீங்க, அந்த ஆளை வெளியே நிற்க வச்சுட்டு நீ உள்ள வந்து கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்க்குற. அதுக்கப்புறம் அவர் உள்ள வரல. போய் கூப்பிட வர. ஆத்தி, இந்த ஆளு கண்ட்ரி ஹெட்டே கிடையாது, நம்ம நாட்டோட சிபிஐ ஹெட்னு நினைக்கிறேன். என்ன வர சொல்லவா சார்? சேகர் உள்ள வாங்க. என்னதான் மாணிக் பாஷாவா இருந்தாலும் நம்மள்ட்ட அவங்க பாச்சா பழிக்க மாட்டேங்குதே. இந்த டெல்லி சிங்கம் மெட்ராஸ்ல சிக்கி சின்ன பின்னமாக போகுது. இவனெல்லாம் ஒரு ஆளுன்னு சேட்டு அமுச்சு வச்சிருக்கிறான் பார். சொல்லுங்க சேகர். சார், ஃபியூ ப்ராப்ளம் சார். யாருக்கு? இல்ல சார், அது சாருக்கு சில விஷயங்கள் பிடிக்கல சார். சரி, இந்த கம்பெனி ரொம்ப டிஸ்ஆர்கனைஸ்டா இருக்கு. அப்படியா? இல்ல சார், யாருமே யாருக்கும் ப்ராப்பரா ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு. யாருமே யாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்குறது இல்லையா? இல்ல எல்லாரும் ஒருத்தருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறது இல்லையா? நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு புரியுது. எஸ், என்னை இங்க யாரும் மதிக்க மாட்டாங்க. எது ஒண்ணுக்கும் ப்ராப்பரான ஆன்சர் வர மாட்டேங்கிறது. எல்லாரும் ரொம்ப லேசியா இருக்கிற மாதிரி தோணுது. ஓ, சின்ன சின்ன டிசிப்ளின்ஸ் கூட இங்க யாரும் ஃபாலோ பண்றது இல்ல. சார் அட்டெண்டன்ஸ் எடுத்து பார்க்குறாரு சார். நோபடிஸ் கமிங் ஆன் டைம் சார். இந்த பேசிக் டிசிப்ளின் கூட இல்லைன்னா என்ன பண்ண முடியும்னு சார் ஃபீல் பண்றாரு சார். டேவிட், இந்த கம்பெனியில் எவ்வளோ நாளாக வேலை செய்றீங்க? 6 வருஷமா சார். நம்ம கம்பெனியோட அட்டெண்டன்ஸ் ப்ரொசீஜர் என்ன? 9 o'clock எல்லாரும் ஷார்ப்பா இருக்கணும் சார். இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? சார், 2 லேட் கமிங் வில் கன்சிடர் as a half a day leave சார், unless until they have proper reason சார். யாராவது ரெகுலராக லேட்டாக வருவாங்களா? 99% வரமாட்டாங்க சார். சில பேருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு பெர்மிஷன் கொடுத்துருக்கோம். அவங்கள தவிர மற்றவங்களாம் ஆன் டைமில் வந்துடுவாங்க சார். நான் பழைய கதையை கேட்கல. ஏன் இப்ப யாரும் ஆன் டைமுக்கு வரமாட்டாங்கன்னு கேட்கறேன். ஏன் டேவிட் வரமாட்டேங்கிறாங்க? சார், ஏன் வரமாட்டேங்கிறாங்கன்னு தெரியலன்னு சொல்லாத. தெரியலன்னு சொன்னால் நீ ஹெச்ஆர் மேனேஜர் இருக்கவே லாய்க்கு கிடையாது. எல்லாருமே எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க சார். வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் நைட் ஆயிடுது சார். நம்ம கேப் ஃபெசிலிட்டிஸும் கொடுக்கறதில்ல, அதனால் மார்னிங் வந்து சேர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுது சார். நீங்கள் கேட்ட கேள்வி தான் சார் ஆன்சர். இது ஏன் நான் கேட்கறப்ப மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாங்க? இதுதான் ரீசன். உங்களுக்கு தெரியாதா? தெரியும், ஆனா ஏன் நான் கேட்கறப்ப மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஆன்சர் தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் எல்லார்ட்டையும் கேட்டு ஏன் உங்க டைத்தையும் வேஸ்ட் பண்றீங்க, அவங்க டைத்தையும் வேஸ்ட் பண்றீங்க? டோன்ட் யூ ஹேவ் பெட்டர் திங்ஸ் டு டு இன் யுவர் லைஃப்? மிஸ்டர் விஸ்வநாதன், small things will alter the company's fate itself. Do you understand that? மிஸ்டர் சேகர், இப்போ கம்பெனி இருக்க சிச்சுவேஷன் வேற. ஆர் ஃபோக்கஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஒரு கப்பல் ஒரு ஸ்ட்ரீமுக்குள்ள மாட்டிட்டு இருக்கு. அதுலேருந்து கப்பலை வெளியே எடுக்கிறது தான் எல்லாரும் போராடிட்டு இருக்கோம். இப்போ போய் டயத்துக்கு வந்தானா, டக்கின் பண்ணானா, தாடியை ஷேவ் பண்ணானா, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஒருத்தனை நீங்கள் அதிகபட்சம் எப்படி மிரட்ட முடியும்? தப்பு பண்ணால் வேலை போயிடும், வேலை போயிட்டா சம்பளம் வராதுன்னு தான். இப்போ அப்படிலாம் மிரட்ட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு நம்ம சம்பளமே கொடுக்கறது இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல அவன் கம்பெனியை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறப்ப நம்மளும் அவனை பதிலுக்கு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். நம்ம போடுற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே அவங்க கிட்ட இருந்து பெட்டராக ஒர்க் எடுத்துக்கிறதுக்காக தான் இருக்கணும். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு அவன் அவுட்புட்டை கம்மி பண்ணுற மாதிரி ஆயிடக்கூடாது. நீங்க எங்கிட்ட வித்தியாசமா நடந்துக்கிறீங்க. நோ, இருக்கிற சிச்சுவேஷனை உங்களுக்கு புரிய வைக்கிறேன். உண்மையை சொல்லணும்னா யுவர் வேஸ்டிங் யுவர் டைம் யோ. நீங்கள் ஒயிட் வாஷ் பண்ணுற ஆள்,
நாங்கள் இப்போ தான் பேஸ்மெண்ட்டே போட்டுட்டு இருக்கோம். பில்டிங் கட்டி முடிக்கிற வரைக்கும் இங்கே உங்களுக்கு வேலை கிடையாது. அப்போ என்ன போன்னு சொல்றீங்களா? போன்னு சொல்ல, யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி ப்ரூவ் மீ ராங். நீங்கள் ஸ்பைடர்மேன் படம் பார்த்துருக்கீங்களா? கேண்டீன் பழனியா இருந்தாலும் டெல்லி சிஓவாவா இருந்தாலும் ஒரே மாதிரி அடிக்கிறாரே நம்ம ஆளு. நான் சினிமா எல்லாம் பார்க்கறது இல்ல. அதில் ஒரு அழகான வசனம் வரும், வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதிகப்படியான அதிகாரம் எப்பவுமே அதிகமான பொறுப்புகளை சேர்த்து கூட்டிகிட்டு வரும். உங்களுக்கு எவ்வளோ அதிகாரம் இங்கே வேணும்னு நினைக்கிறீங்களோ அதே அளவுக்கு பொறுப்புகளையும் நீங்கள் எடுத்துக்கங்க. அதை அப்படியே மாற்றி கூட சொல்லலாம். அதிகப்படியான பொறுப்புகளை நீங்கள் எடுத்துக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அதிகப்படியான அதிகாரம் கிடைக்கும். வெச்சாயா இந்தியன் தாத்தா ஆப்பு. ஓகே, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சார் சூப்பரா அடிச்சிங்க சார் அந்த ஆளை. அவரை கூப்பிட்டு சொல்லவா நீ இப்படி சொன்னேன்னு? சார் எப்படா மேலே இருக்க 2 பேரும் சண்டை போடுவாங்க, நீ அதில் குளிர்காலம் நினைக்காத. அந்த ஆள் ஒன்றும் சும்மா சிவாவில், புரியுதா? எஸ் சார். போ. ஆத்தி சர்க்கஸ் துப்பாக்கி திரும்பவும் பின்னாடி சுட்டுருச்சே. போ. ம்.